ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் அவரது காதலியின் சகோதரர் சுர்ஜித்தையும் தந்தையையும் போலீஸ் எஸ்ஐயுமான சரவணனையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இருவரையும் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்குகின்றோம். நாகராஜன், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என விரிவான தகவல்களை பகிர்ந்து. கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நடந்து நெல்லை கேடிசி நகர் பகுதியில். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கொலையில் ஈடுபட்ட சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் தந்தை உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு தமிழக அரசு மாற்றி உத்தரவிட்ட நிலையில் தமிழக சிபிசிஐடி விசாரணைக்கு எடுத்த நிலையில் அவர்கள் சுர்ஜித்தையும் அதே போல அவர் தந்தை சரவணன் இருவரையும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக நீதிமன்றத்தில் அவர்கள் மனு அளித்திருந்தனர். அந்த அடிப்படையில் இன்று அது விசாரணைக்கு வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த சுர்ஜித் மற்றும் அவர் தந்தை சரவணன் இருவரும் சிபிசிஐடி காவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கு என்பது 11ஆம் தேதி வருகின்ற 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது தற்போது கிடைத்த தகவல். இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்று விசாரணைக்கு எடுத்து அவர்கள் இருவரும் விசாரிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் சிபிசிஐடி தரப்பில் அதிகமான ஆவணங்கள் முன்வைத்த நிலையில் ஆனாலும் இந்த வழக்கை தற்பொழுது நீதிபதி அவர்கள் எந்த காரணத்துக்காக என்பது தெரியாது. ஆனால் முழுமையான தகவல் வரவில்லை. ஆனால் தற்போது இந்த வழக்கை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததாக நீதிமன்ற வட்டாரத்திலிருந்து தகவல் உறுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.